வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு குரு கேது சேர்க்கை கோடீஸ்வர யோகமா. நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி, சார் எனக்கு குரு சனி குரு கேது சேர்ந்துருக்கு சார், கோடீஸ்வர யோகங்கிறாங்க, கோடீஸ்வர யோகமான்னு பாருங்க சார், எப்படியாவது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார் அப்படிங்கிறாங்க. முதல்ல குரு அப்படிங்கிறது பெரிய பணத்துக்கான கிரகம். கேது அப்படிங்கிறது ஒரு ஞானத்துக்கான கிரகம், ஒரு தடைக்கான கிரகம். இந்த ரெண்டு காம்பினேஷன் ஒரு ஜாதகத்தில் ஒன்றா இணைஞ்சா அது கேல யோகம், கோடீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்லப்படுது சாஸ்திர ரீதியாக. இது அனுபவத்தில் நம்ம நிறைய பார்த்த விஷயத்த நான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். அப்போ என்னுடைய பார்வையில் இருக்கிறத தான் இங்கே நான் விளக்குறேன். யாரையும் குறை சொல்கிறதுக்கோ யாரோட சப்ஜெக்டை தப்புன்னு சொல்கிறதுக்கோ நான் இங்கே வரல. குரு கேது சேர்ந்தால் கோடீஸ்வர யோகமா கேல யோகமா அப்படின்னா, கண்டிப்பாக குருவும் கேதுவும் சேர்ந்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற நிலையிலிருந்து பொருளாதாரத்தில் ஒரு உயர்வை கொடுக்காமல் போவது கிடையாது. ஒரு ஸ்டெப் நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னா இவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஸ்டெப் உங்களை அப்படி டெவலப் பண்ணுற வேலையை இந்த குருக்கு எது கட்டாயம் செய்யுங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு சின்ன உயர்வு பரவாயில்ல, நான் நல்லா இருக்கேங்கிற உயர்வை கொடுக்காம அது போகவே போகாது. அது கேல யோகம், கோடீஸ்வர யோகம். கோடீஸ்வர யோகம்னு என்னென்னா, கோடி ஈஸ்வரர் ஆலயத்தில் நீங்கள் போய் வழிபட்டால் உங்களுக்கு என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியத்தை அந்த குருக்கு எது கொடுக்கும். நீங்கள் எங்கேயாவது ஒரு சிவன் கோயிலுக்கு போகிறீங்க, இல்லை ஒரு பெருமாள் கோயிலுக்கே போகிறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு போகிறீங்க, ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறீங்க, எங்கே வேணாலும் போங்க. இந்த குருகேது சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு தான் இந்த தெய்வ வழிபாட்டில் அதீத ஈடுபாடு, அதீத அளவுக்கு அதிகமான அக்கறை, அளவுக்கு அதிகமான அந்த சூட்சுமங்கள் தெரியும். ருத்ராசம் போட்டுக்கிறது, தெய்வ கோயிலுக்கு கோயில் வழிபாடுகள், கோயில் கட்டுறது, கோயிலுக்கு முன்னின்று ஏதாவது ஒரு திருப்பணிகள் செய்வது, கோயில் வேலைகளுக்கு முன்னின்று செய்வது, வீடவே தலை சிறந்த பூஜை ரூமாக மாற்றி, வீடவே தலை சிறந்த ஒரு கோயிலாக மாற்றுறது, பூஜை ரூமவே பிரம்மாண்ட கோயிலாக மாற்றி வச்சுருக்குது. இந்த குருகேது சேர்க்கை இருக்கிறவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா பூஜை அறை ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அந்த பூஜை அறையில் சார் காசி தீர்த்தம் இருக்குது, ராமேஸ்வர தீர்த்தம் இருக்குது, இந்த கோயிலில் வாங்கிட்டு வந்த ஃபோட்டோ இது கேதார்நாத் போயிட்டு வந்தது, இது பார்த்திங்கன்னா 12 ஜோதிர்லிங்கமும் போயிட்டு வந்தது, இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த குருகேதுவோட காம்பினேஷன் அதை கோடி ஈஸ்வர யோகம்னு சொல்லிட்டேன். கோடீஸ்வர யோகமும் சேர்ந்தது தான் குருகேது. அப்போ குருகேது அப்படின்றது ரொம்ப ஒரு பவர்ஃபுல். குருகேதுங்கிறது ஞானம், அதீத அறிவு, அதீத பேராற்றல் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. இந்த குருகேது ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு உங்கள் குடும்பத்தில் ஒன்றா சேர்ந்துருக்குன்னு வைங்க, தலை சிறந்த ஆன்மீகத்தை கொடுக்குது. அது போகவே போகாது. பக்காவ ஆன்மீகத்தை கொடுத்துரும். மைனஸ் என்னன்னா, இந்த குருகேது சேர்க்க உங்கள் வீட்டில் ஒருத்தருக்கோ 2 பேர்த்துக்கோ இருக்குன்னா, நீங்கள் ஒரு சுபகாரியத்தை எடுத்து நடத்த விடாது. ஒரு சுபகாரியத்திற்கு முன்னின்று நடத்துவதில் தடை செய்கிறது. உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணி பார்த்துக்குங்க. நீங்கள் குருகேது சேர்க்க இருக்கிறவங்க சுபகாரியத்துக்கு முன்னின்று ஏதாவது செய்யறேன் பண்றேன்ட்டு போய் ஃபோர்ஸாக வேலை செஞ்சாங்கன்னா அதில் ஒரு கசப்பு இல்லாமல் அவங்க அந்த வேலையை செய்யவே முடியாதுங்க. இது நீங்கள் உங்கள் ஜாதகத்தை வச்சு செக் பண்ணிக்கலாம். அந்த குருகேது உங்கள் வீட்டில் இருக்குன்னா, யாருக்காவது அந்த குருகேது யாருக்கு இல்லையோ அவங்கள இந்த சுபகாரியத்துக்கு முன்னின்று எல்லா வேலையும் செய்ய சொல்லுங்கள். இந்த குருகேது அந்த ஞானத்தையும் ஆன்மீகத்தையும் உங்கள் பொருளாதாரத்தில் எப்படி ஒரு ஸ்டெப் உயர்வை கொடுத்தா கூட, சுபகாரியம்னு வரும்போது தலை சிறந்த தடையை கொடுத்து அந்த சுபகாரியத்தில் ஏதேனும் ஒரு இடைஞ்சல்களை கொடுக்காமல் போவதில்லை அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. எப்பவுமே ஒரு யோகம் அதுக்கு நிகரான அவயோகத்தை செஞ்சுக்கிட்டே இருக்குங்க. ஒரு யோகம்னு நம்ம பார்த்தோம்னா அவயோகம் என்னங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும். அது பார்த்தா தான் உங்களுக்கு என்னன்னு தெரியும். குருகேது அடுத்தது ஒரு நல்ல ஆன்மீகத்தை கொடுத்துறது, இருக்கிற நிலையிலிருந்து ஒரு உயரத்துக்கு கொண்டு வருது, தப்பே இல்லை. சுபகாரியத்தை நீங்கள் ஒன்றா பேசுனீங்கன்னா அங்கே கசப்பு வருது. குருகேது சேர்க்கை இருக்கிறவங்க ஒன்றா சேர்ந்து சுபகாரியத்தை பேசினா அதை சிறப்பாக நடத்த விடுறதில்லை. இதில் இருக்கிற பெரிய மைனஸ், நீங்கள் பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறீர்களோ அதற்கு நிகரான கடன் இல்லாமல் உங்களால் வாழவே முடியாது.
இந்த குருக்கேது. கோடீஸ்வர யோகம், நான் கோடீஸ்வரன் அப்படின்னு நீங்கள் பெருமையாக சொல்லி கொண்டாலும் எந்த அளவுக்கு பணம் பொருளாதாரம் வைத்திருக்கிறீர்களோ அதற்கு நிகரான கடனும் உங்கள் மனதை அழுத்தி கொண்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் இந்த குருக்கேது சேர்ந்த அந்த ஜாதகத்தில் நான் சொல்றதுக்கு பேர் என்னன்னா மீளா கடன். உங்களுடைய இறுதி காலம் வரைக்கும் அந்த கடன் பயணிக்குங்க, பயணிக்காம இருக்காது. நீங்க உங்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கங்க. மீளா கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆழமா கொடுத்துட்டு தான் குருக்கேதுனா மீளா கடன். இதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்போ சார் 100 கோடி வச்சிருங்க, 50 கோடி பணம் வச்சிருக்கேன், என்கிட்ட அவ்வளோ அசட் இருக்கு, அவ்வளோ சொத்து இருக்கு, பெரிய ஃபேக்ட்ரி இருக்கு, எல்லாமே இருந்தாலும் உங்களோட அசட்டு, உங்களோட சொத்து, உங்களுடைய சொத்து மதிப்புக்கு நிகராக ஒரு கடன் இல்லாமல் நீங்கள் வாழவே முடியாது சார். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக அது நடக்குது. ஏதாவது மற்ற கிரகங்கள் ஏதாவது வலுத்திருந்தா 100ல் ஒரு 3 பேர் அல்லது 3% பேர் இது இல்லாமல் இருக்கலாம், அவ்வளவுதான். எபோவ் 90% எபோவ் இந்த சேர்க்கையில் கடன் இல்லாத ஆளுகளை நீங்கள் பார்க்க முடியாது. 90% மேலே கடன் இல்லாத நபர்களை நீங்கள் சந்திக்கவே முடியாது. அதுவும் மீளா கடன். ஒரு கடன் போனால் ஒரு கடன், ஒரு கடன் போனால் ஒரு கடன். இந்த குருக்கேது சேர்க்கை இருக்கிறவங்க நகையை கொண்டு போய் பேங்க்கில் அடமானம் வச்சிங்கன்னா, கோல்டு லோன் போட்டிங்கன்னா, அந்த நகையை மீட்கிறக்குள்ள உங்களுக்கு என்ன செய்தின்னு கேட்டோம். கையில் காசு இருக்கும், 10 லட்சம் இருக்குது, 20 லட்சம் இருக்கும், நகை மீட்கிறதுக்கு டயம் இருக்காது, மீட்க முடியாது. அவ்வளோ தூரம் உங்களை அது பாடுபடும் இந்த குருக்கேது சேர்க்கை. அந்த கேல யோகம்னு நம்ம சொன்னால் கூட அது ஏதாவது ஒரு ரூபத்தில் கடன்களை, மீளா கடன்களையும் உருவாக்கி கொண்டே பேக்கெண்டில் வந்து இந்த குருக்கேது சேர்க்கை இருக்கிறவங்க தான் கடன் வாங்கும்போது நிதானமாக வாங்கணும். இந்த குருக்கேது சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு கடன் எப்படி கிடைக்கும் தெரியுங்களா? நம்பிக்கையின் பேரில் எத்தனை லட்சம் கொடுக்குறதுக்கு ஆள் இருப்பாங்க. இந்த குருக்கேது சேர்ந்தா 10 லட்சம் தரேன், 50 லட்சம் தரேன், 1 கோடி தரேன், எந்த ஷூரிட்டி வேண்டாம், எந்த ப்ரூஃபும் வேண்டாம், நீங்கள் பணத்தை வாங்கிட்டு போங்க, முடிஞ்சப்ப கொடுங்கம்பாங்க. இப்படித்தான் இந்த கடன் பெருசாகுது. பேங்க்கில் போய் கேட்குறீங்க, மற்றவங்களுக்கு கிடைக்காது. இந்த குருக்கேது சேர்க்கிறது உடனே லோன் கிடைச்சது. அப்போ தான் உங்களை கடனாளி ஆக்க முடியும் அந்த கிரகம். அதுக்காக உடனே பணத்தை கொடுத்து உங்களை சிக்க வைக்கும். ஏன்னா கேதுங்கிறது வலை, குருங்கிறது பணம். அந்த பண வலையில் இந்த கேதுவை கொண்டு போய் சிக்க வச்சு. அப்போ குருக்கேது சேர்க்கை இருந்தால் நீங்கள் கோல்டு லோன் போடுறீங்க, ஜுவல் வச்சு லோன் போடுறீங்க, அல்லது ஏதாவது ஒரு பெரிய லோன் போடுறீங்கன்னா உங்கள் தேவை இருந்தால் மட்டும் போங்க, உங்களால் கட்ட முடியும்னா மட்டும் கொண்டு போங்க, இல்லைன்னா அது சிக்கல்களை கொடுக்கும். ஸோ ஒரு குருக்கேதுனால ஒரு பெரிய ப்ளஸ்ஸும் இருக்குது, தலை சிறந்த மைனஸ் இருக்குங்க. ஏன்னா ஒரு யோகம் அதுக்கு நிகரான அவயோகத்தை கூடவே கூட்டு வரும், ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதை மறந்துடவே வேண்டாம். அப்போ இந்த குருக்கேது சேர்க்கை இருப்பவர்கள் உங்களுக்கு எந்த விதமான டாக்குமெண்ட் இல்லாமல் நம்பிக்கையின் பேரில் எளிதாக கடன் கிடைக்கும். அந்த கடன் கிடைக்குதேங்கிறதுக்காக உங்கள் தசாபுத்தியை பார்க்காம, உங்கள் ஜாதக ஆய்வு பண்ணாமல், கோச்சாரங்களை பார்க்காம கடன்களில் கொண்டு போய் விழுந்துடாதீங்க. ஏன்னா கேது தான் வலை, கேது தான் நம்மளை சிக்க வைக்கும். அப்போ அந்த குரு கேது கூட சேர்ந்துருக்கிறதுனால தான் அந்த பணம்ங்கிற வலையில சிக்க வச்சிருக்கு. நம்பிக்கையின் பேரில் வாங்கிட்டு கடனை திருப்பி கொடுக்க முடியல, ஃபோன் வந்தால் எடுக்க முடியல, பிரச்சனையோடு இருக்கேன், நான் போராட்டத்தில் இருக்கேன்னு சொல்லாத நபர்களே இல்லை. அதை 90% பேர் இதை பேசியிருக்காங்க. குறிப்பிட்ட ஒரு 3-4% இல்லை, அது வேறு வேறு காம்பினேஷன் கிரகங்கள் இருக்கிறதால. ஆனால் மற்றபடி குருக்கேதும் சேர்ந்துட்டாலே இந்த ஃபோர்ஸ், இந்த போராட்டம் உண்டு. அப்பொழுது குருக்கேது சேர்ந்தால் உங்களை உங்கள் சக்திக்கு தகுந்த அளவுக்கு பொருளாதாரத்திலும் உயர்த்துகிறது. எவ்வளவு பொருளாதாரம் இது இருக்கிறதோ அதற்கு நிகரான கடன்களையும் உங்களுக்கு கொடுக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். இந்த குருக்கேது சேர்க்கைக்கு தலை சிறந்த பரிகாரம் ஞானிகள், சித்தர்கள், வாழ்ந்து மறைந்த மகான்கள், மகா பெரியவர் மாதிரி, ராகவேந்திரர் மாதிரி வாழ்ந்து மறைந்த மகான்களை நீங்கள், சாய்பாபா மாதிரி மகான்களை நீங்கள் வழிபடும் போது இந்த குரு கேதுவால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை தீர்த்து உங்களால் நல்ல வாழ்க்கை வாழ முடியும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.